அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையாக சகோதரர் ஹாரூன் எம்ஐசி அவர்கள் இளைஞர்களே இறை அன்பை பெற்றிடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமுள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்கச் செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்களின் மீதும், இன்னும் குறிப்பாக நம்முடைய இந்த மக்தப் மதரசா நிறைவு நிகழ்ச்சியில் இந்த பணியையும் கூட பொருட்படுத்தாமல் மாலையிலிருந்து இரவு வரைக்கும் காத்திருந்து நம்முடைய மாணவ மாணவிகளினுடைய மார்க்க திறனை அறிந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிய மிகுந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக இளைஞர்களே இறை அன்பை பெற்றிடு என்கின்ற இன்றைய கால சூழலிற்கு பேச தகுந்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எதனால் இப்போ நம்ம சொல்கிறோம்னா, நம்ம யாருக்குமே இளமை பருவம் எந்த அளவிற்கு ஒரு அருள்மிக்க பருவம் என்பதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளமை பருவம் என்பது எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம். இப்போ நமக்கு ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் என்றென்றும் இளமையாக இருக்கலாம். யாராவது இந்த வரம் வேணான்னு சொல்லுவோமா? உங்களுக்கு வயது முதிர்ந்த ஒரு பருவமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு வயசே ஆகாது, நீங்கள் இளமையாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டால் நாம் யாராவது இந்த வரத்தை வேண்டாம் என்று புறம் தள்ளுவோமா? யாருமே வேணான்னு சொல்ல மாட்டோம். என்னைக்குமே இளமையாக இருக்கலாமா? எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. எப்பயுமே இளமையாக இருப்பதை நம்மில் பல மக்களும் விரும்பி கொண்டு இருக்கிறோம். வயசாயிருச்சு அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பயம், தலையில் நரமுடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆஹா எங்கே வயசாயிருச்சோ, நம்முடைய இளமை பருவத்தை கடந்துட்டோமோ என்கின்ற ஒரு பயம் நம்முடைய மனதிற்குள் வந்து விடுகிறது. இந்த அளவிற்கு இளமை பருவம் என்பது பலரால் விரும்பப்படக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்களுக்கு 3 விதமான பருவங்கள் இருக்கிறது. ஒன்று குழந்தை பருவம், இடைப்பட்ட பருவம் இளமை பருவம், இறுதியான பருவம் முதுமை பருவம். இந்த 3 பருவத்திலேயுமே நாம் அனைவரும் விரும்பக்கூடியது இளமை பருவம். ஏன்னா அந்த இளமை பருவத்தில் தான் நம்முடைய அறிவும் ஆற்றலும் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். இப்போ குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஆற்றல் இருக்கும். குழந்தைகள்லாம் ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. இப்போயே நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு இடத்துல குழந்தைகளால் இருக்க முடியாது. இங்கிருந்து எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி திரிந்து விட்டு வருகின்ற அளவிற்கு ஆற்றல்கள் குழந்தைகள் இடத்தில் இருக்கும். ஆனால் அறிவு இருக்குமான்னு கேட்டால் ஒரு பருவம் அடைந்தவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவுகள் குழந்தைகளிடத்தில் இருக்காது. அதே நேரத்தில் முதுமை பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதுமை பருவத்தில் அறிவு மிகுதியாக இருக்கும். ஏராளமான அறிவுகள், அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அதன்படி செயல்முறைப்படுத்துவதற்கு ஆற்றல் இருக்காது. நினச்ச மாதிரி எந்திரிச்சு போயிட முடியாது. ஒரு 4 தெரு நடந்துட்டு வந்தோம்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். படிக்கட்டு ஏறி இறங்கணும்னா முட்டி வலி வர ஆரம்பித்து விடும். முதுமை பருவத்தில் ஆற்றல் இருக்காது, அறிவு இருக்கும். ஆனால் இரண்டுமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய பருவம் தான் இந்த இளமை பருவம். தேவையான அளவிற்கு அறிவும் இருக்கும். எது சரி எது தவறு என்று தெரியும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெரியும். அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஆற்றலும் மிகுதியாக இருக்கும். அதனால தான் பல பேர் இந்த இளமை பருவத்தை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி அறிவும் ஆற்றலும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தை நாம் எதை நோக்கி செலவெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவையும் ஆற்றலையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் அதனினுடைய விளைவுகள் நன்மையாக இருக்கும். அறிவையும் ஆற்றலையும் தீமையை நோக்கி பயன்படுத்தினால் அதனினுடைய விளைவு தீமைகளாக இருக்கும். இப்போ யோசித்து பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் எல்லாத்திற்குமே அடிப்படை ஒரு இளைஞனினுடைய அறிவும் ஆற்றலுமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு உலகத்தில் பல மைல் தூரங்களை ஒரு சில மணி நேரங்களில் நம்மால் விமானங்களின் மூலமாக கடக்க முடிகிறது. அந்த விமானத்தை கண்டுபிடித்தது யார்? ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அறிவையும் ஆற்றலையும் சரியான பாதையில் செலுத்தினார்கள். அதே போன்று தவறான பாதையிலும் நம்மால் செலுத்த முடியும். ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே ஒரு நியூக்ளியர் பாம், ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிறார்கள்.
அந்த அணுவை சேகரித்து அதை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அதற்கும் அறிவும் ஆற்றலும் சேர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இளைஞர்களினுடைய அறிவும் ஆற்றலும் அடிப்படை. அதே போன்று ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கும் இளைஞர்களினுடைய அறிவும் ஆற்றலும் தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் நம்முடைய உரைக்கு வருவோம். இளைஞர்களாக, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் நாம் எதை நோக்கி செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? இன்றைய இளைய சமுதாயத்தை பற்றி சொல்லணும்னா, இருக்க இருக்க சீர்கேடை நோக்கியும் மிகப்பெரிய ஒரு போதை பழக்கத்தை நோக்கியும் நம்முடைய தலைமுறை தானாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலைமையை நினைக்கும் பொழுது நமக்கே ஒரு பரிதாபமான, இன்னும் கோபமான ஒரு சூழல் வருகிறது. இன்றைக்கு இளைஞர்களை பெருமளவிற்கு திசை திருப்புவது தெரியுமா? 2 விஷயங்கள் மிக முக்கியமாக. பல விஷயங்கள் இருந்தாலும் 2 பற்றி நாம் நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும். முதலாவது போதை பழக்கம். ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். யாரையும் இந்த போதை பழக்கம் விட்டு வைப்பது கிடையாது. முந்தைய காலத்திலலாம் பார்த்தோம்னா போதைப் பொருட்கள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 30-40 வயசு அடைஞ்சவங்க, இதை போன்றவர்கள் தான் போதை பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சூழல் என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு இளைஞர்கள், இளைஞர்கள்னு கூட சொல்ல முடியாது, சிறுவர்கள், இளமை பருவத்தை தொடாத சிறுவர்கள், 7வது படிக்கிறவங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, இவர்களெல்லாம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். போதை பழக்கம் பெரும்பான்மையான இளைஞர்களை இன்றைக்கு வழிகேட்டை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் மாத்திரம் போதை பழக்கத்தை பழகுவது கிடையாது, பெண்களும் அவர்களுக்கு ஈடாக இன்றைக்கு பெண்களும் தலை தூக்கி வருகிறார்கள். நாங்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள். எதிலே சமமானவர்கள்? ஒரு சாதனையை செய்வதென்றால் சாதனையில போட்டியிடலாம். போதை பழக்கம், ஒரு ஆண் எப்படி அவன் மதுபானம் பருகிறானோ அதே போன்று நானும் பருகுவேன், உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் மாதிரியே எங்களுக்கும் இருக்கிறது என்று இன்றைக்கு இளம் பெண்களும் போதைகளால் அவர்களும் அடிமையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த போதை பொருட்கள் கூட பெரும்பான்மையான மக்களை பிடிச்சிருச்சு. ஆனால் ஒரு சிறுபான்மையான மக்கள் இறைவனினுடைய அருளால் இன்றளவுக்கும் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்குல்ல, இதிலிருந்து யாருமே தப்பித்தது கிடையாது. எல்லா இளம் வயது ஆண்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனுக்கு மிகப்பெரிய அடிமைகளாக இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் மொபைல் ஃபோன், எங்கே போனாலும் மொபைல் ஃபோன். சாப்பிடும் போது வலது கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், இடது கை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு ரீல்ஸாக தள்ளிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கலனா சாப்பாடு உள்ளே இறங்காது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கலனா நைட்டு தூக்கம் வராது. தூக்கம் வரும்போது எப்படி தெரியுமா? பெட்டில் படுத்துக்குருவார், ராஜா மாதிரி பெட்டில் படுத்துருவார். படுத்துட்டு மொபைல் ஃபோனை எடுத்து இப்படி முகத்துக்கு நேராக வச்சு ஒவ்வொரு ரீலாக தள்ளிக்கிட்டே இருப்பார். இரவு எத்தனை மணி? 1 மணி 2 மணி ஆயிரும். போர்வையை போர்த்திக்கிட்டு போர்வையிலேருந்து என்னடா வெளியே வருதுன்னு பார்த்தா மொபைல் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இப்படி வச்சு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார். தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்து அவர் வச்சிருக்கிற ஃபோனு கை நழுவி அவர் முகத்திலே டம்முன்னு விழுந்துடும். அது விழுந்தோன்னு அப்படியே வாரி சுருட்டி எந்திரிக்கிறது. எந்திரிச்சிட்டு திரும்ப ஃபோன் எடுத்து திரும்ப ரீல்ஸ் பார்க்குறது. இந்த அளவிற்கு பல பேர் மொபைல் ஃபோனிற்கு அடிக்ஷன் ஆனவர்களாக, அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் மொபைல் ஃபோன். பாத்ரூமுக்கு போனால் கூட மொபைல் ஃபோனை விட்டுட்டு போகிற பழக்கம் கிடையாது. பாத்ரூமுக்கு கூட எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ தங்களுக்கு இருக்கிற 3வது கையை போன்று இன்றைக்கு மொபைல் ஃபோன் மாறிவிட்டது. மொபைல் ஃபோனில் இன்றைக்கி இருக்கிற பெரிய அடிக்ஷன் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டில் நிறையா ஃபாலோவர்ஸ் ஏற்றணும், நம்ம போடுற வீடியோஸுக்கு நிறையா லைக் வரணும். இதனால் எந்த அளவிற்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது தெரியுமா? இளைஞர்களினுடைய நிலைமை இப்போ இந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே நடந்த நியூஸை பார்த்தோம்னா இளைஞர்களினுடைய நிலைமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். திருத்தணியிலே ஒரு சம்பவம் நடக்குது. திருத்தணியில் நடக்கிற சம்பவம் பெரும்பான்மையான மக்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். திருத்தணியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரெயின் சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருகிறது. அந்த ட்ரெயினில் ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞன், சூரஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், இவரும் அந்த ட்ரெயினில் இவர் பயணம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறார். இவர் பயணம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிற அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 இளம் வயதினர்கள். இளம் வயதுனா எத்தனை? 4ல் ஒருத்தருக்கு கூட 18 வயசை தாண்டல், 18 வயசே ஆகலை. எல்லாருமே 10th 12th படிக்கக்கூடிய வயதை சார்ந்தவர்கள். இந்த 4 இளைஞர்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க.
அவர்களினுடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி போதையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. போதையில் அவங்க ஆடையே அவர்களை காட்டி கொடுக்கிறது. இவர்களினுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு அவர்களினுடைய தலைமுடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர்கள் யாருமே அறிவோடு இவர்களுக்கு இருப்பது கிடையாது. ஏனென்றால் இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடையே அறிவும் ஆற்றலும் தான். அது ரெண்டையுமே திசை திருப்பி விடும் இந்த போதை பழக்கம். அறிவும் இல்லாமல் ஆற்றலும் இல்லாதவர்களை போன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூரஜுங்கிற இளைஞர் என்ன செய்கிறார்னா, இவர் யார் அவங்க இப்படி பைத்தியக்காரன் மாதிரி வந்துட்டு இருக்காங்களேன்னு திரும்பி பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த 4 பேர் சேர்ந்து, நீ என்னடா எங்களை பார்த்து முறைக்கிற அப்படின்னு அவர்களிடத்தில் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறார்கள். வம்பிழுத்ததோடு கிடையாது, அந்த 4 பேரையும் பாருங்க, தங்களுக்கு பின்புறத்தில் இருந்து கத்திகளை எடுக்கிறார்கள். கத்தினா நம்ம நினைக்கிற மாதிரி காய்கறி வெட்டுற மாதிரி 20 ரூபா கத்தி கிடையாது. பட்டா கத்தின்னு சொல்லுவாங்கல்ல, கையளவிற்கு பெருசா இருக்கும். படத்துலலாம் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கத்திகளை 4 பேரும் வெளியே எடுக்கிறார்கள். இந்த இளைஞர்களிடத்தில் இந்த ஆயுதங்கள் எப்படி சென்றது? பொது இடங்களுக்கு ஆயுதங்களை எடுத்து செல்வதே சட்டப்பூர்வமாக குற்றம். ஆயுதத்தை எடுத்து அவர் அந்த இளைஞன் சூரஜுங்கிற இளைஞனை போட்டு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இத்தோடு இவர்களுடைய சேட்டை நிக்கல. இன்னொரு இளைஞன் சொல்லி வீடியோ எடுக்க சொல்றாங்க. இதை வீடியோ எடுறா, வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை இவர்களே சமுதாய வலைதளத்தில் பதிவிடுகிறார்கள். அதோட நிக்கல, இந்த ட்ரெயின் என்ன செய்யுதுன்னா திருத்தணியில நிக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான இடத்துக்கு அந்த சூரஜுங்கிற இளைஞனை இழுத்துக்கிட்டு போய் 4 பேரும் சேர்ந்து வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் எப்படி? வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோவில் இவர் இப்படி போஸ்ட் காமிச்சுக்கிட்டு நிற்கிறார். வீடியோவில் ஏதோ மிகப்பெரிய சாதனையை செய்கிற மாதிரி. அவர்கள் பேசக்கூடிய பேச்சுலாம் அவ்வளவு அருவருக்கத்தக்க பேச்சுகள். மச்சான் அவன் மண்டையை ஓப்பன் பண்ணுறான், அவன் கையில் ஒரு வெட்டு வெட்டுறா, இப்படி சொல்லியே இவர்களே வீடியோ பதிவு செய்து அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவிற்கு அறிவு மழுங்கி போன இளைஞர்களாக இன்றைய சமுதாயத்து இளைஞர்கள் இருக்கிறார்கள். எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு. அந்த சூரஜ் என்கின்ற அந்த ஒரு இளம் வயது ஒடிசாவை சார்ந்த ஒரு இளைஞர், அவர் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் ஆளாகி மருத்துவமனையிலே தீவிரமாக சிகிச்சை பெற்று வந்தார். அப்புறம் அவர் இந்த ஊரே வேணான்னு திரும்ப ஒடிசாக்கே ஓடிட்டார். இந்த அளவிற்கு இன்றைய இளைஞர்களினுடைய நிலை இருக்கிறது. இளைஞர்களை பார்த்தோம்னா போதைப் பொருட்களை பயன்படுத்தி விட்டு என்ன செய்கிறார்கள் என்றே தெரியல. இன்றைக்கு இங்கே இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் போதைப் பொருட்களை பற்றிய சரியான விழிப்புணர்வும் கிடைக்கல. நம்மெல்லாம் போதைப் பொருள்லாம் என்ன நினைப்போம்? சாராயம் குடிக்கிறாங்களா, மதுபானம் பருகிறாங்களா, சிகரெட் அடிக்கிறாங்களா, கஞ்சா அடிக்கிறாங்களா, இதுதான் போதைன்னு நினைக்கிறோம். போதையினுடைய பரிணாமம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியாத ரூபங்களில் தெரியாத வடிவங்களில் எல்லாம் இன்றைக்கு போதைப் பொருட்கள் உருவாகிவிட்டது. நம்ம போடுற தலைவலி மாத்திரை மாதிரி போதைப் பொருட்களுக்கான மாத்திரை இருக்கிறது. ஊசி வடிவிலாக அவர்கள் போதைப் பொருட்களை உள்ளே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதோ பேர் சொல்கிறார்கள், கொக்கைன், ஹெராயின் அப்படின்னு எவ்வளவோ பேர்கள். இந்த போதைப் பொருட்களுக்கு எல்லாவற்றுக்கும் இளம் தலைமுறை அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தேவகோட்டை பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். இந்த தேவகோட்டை பகுதியில் அதிகமாக கஞ்சாக்களினுடைய புழக்கம் இருக்கிறது. என்னடா இவ்வளோ கஞ்சா புழங்கிக்கிட்டு இருக்கு, தேவகோட்டைக்கு யார் சப்ளை பண்ணுறான்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு இஸ்லாமிய பையன். எந்த அளவிற்கு இளைஞர்களினுடைய நிலை இருக்குதுன்னு பான். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட இளம் பருவத்தில் தங்களினுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள், நபி அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை வென்றெடுத்தார்கள், எதுவும் தெரியாமல் இன்றைக்கு ஏராளமான இளம் வயது ஆண்களும் சரி இளம் வயது பெண்களும் சரி போதை பழக்கத்தில் இன்றைக்கு அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையை அடைமானம் வைத்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3 நாளைக்கு முன்பா, அந்த திருத்தணி சம்பவம் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக சமுதாய வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா? பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். கடையநல்லூரிலே வஹிதா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண், இளம் பெண், இவர்கள் செய்த அந்த காரியம்தான் சமுதாய வலைதளம் முழுக்க ட்ரெண்டிங்காக போகுது. இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களினுடைய வாழ்நாள் லட்சியம். அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் ஃபர்தா அணிந்து கொண்டு ஹிஜாபை கட்டி கொண்டு தலைமுக்காடை போட்டுக்கொண்டு கேமராவை முன்னாடி வச்சுட்டு சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள், கூத்தடித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆட்டம் ஆடி அதை எடுத்து, அந்த பாட்டும் ஒரு ஆபாச பாட்டு, அந்த பாட்டை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது. முன்னாடி நடந்த சம்பவம், திருத்தணி சம்பவத்துக்கும் கடையநல்லூர் சம்பவத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும்.
ஏதாவது ஒரு கர்மத்தையாவது போடணும். இந்த அளவிற்கு இன்றைய இளைஞர்களினுடைய மனப்பான்மை தரம் கெட்டதாக போய் கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணி டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யாராலும் வாய்ப்பட படிக்க கூட முடியாது. அந்த அளவிற்கு அசிங்கமான, கேவலமான, ஆபாசமான கமெண்ட்ஸ். அந்த வஹீதா பேகம் என்கின்ற அந்த இளம் பெண்மணி நினைச்சிருந்தா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்கலாம், யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஹைட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணலை, எல்லாரும் பார்க்கட்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ஏராளமான தப்பான கமெண்ட்ஸுகள். எதற்காக ஃபர்தாவை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஆடைகளை கலட்டிட்டு டான்ஸ் ஆடுங்க, இதை போன்ற அசிங்கமான கமெண்ட்ஸுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்துட்டு ஒரு 4 இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த வஹீதா பேகத்தினுடைய தாய் தந்தைட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் உங்களினுடைய மகள் சமுதாய வலைதளத்தில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லி இருக்குன்னு அவங்க போய் தாவா பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த வஹீதா பேகம் என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஒரு பதில் வீடியோ போடுறாங்க. கடையநல்லூரினுடைய மானம் என்னால் போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. கடையநல்லூருடைய மானம் எப்பயோ போயிருச்சு, ஏன் இந்த தெருவில் இவர் இதை பண்ணலையா, இந்த தெருவில் இப்படி ஒரு கற்பழிப்பு நடக்கலையா, இந்த தெருவில் போதை பழக்கத்தினுடைய பழக்கம் அதிகமாக இல்லையா, இப்பெல்லாம் கடையநல்லூருடைய மானம் போல நான் ஆடிதான் போயிருச்சா? ஒரு இஸ்லாமிய பெண்மணி எந்த அளவிற்கு தரம் கெட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எங்கேயோ நடக்குது நினைக்கக்கூடாது, திருத்தணியில் தானே நடக்குது, கடையநல்லூரில் தானே நடக்குது, நாளை நம்முடைய ஊரிலும் நடக்கலாம். நம்முடைய இளைஞர்களினுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக சென்று கொண்டே இருக்கிறது. அறிவையும் ஆற்றலையும் இறைவனினுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் அவங்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது எப்படி ஒரு இளைஞர்களால் இந்த அளவிற்கு தியாகத்தில் ஈடுபட முடியும் என்பதை போன்று நமக்கு சிந்தனை ஏற்படுகிறது. ஸெய்த் பின் சாபித் என்கின்ற ஒரு இளம் வயது நபித்தோழர், இவர் எப்படிப்பட்டவர்னா கல்வி ஆற்றல் மிக்கவர், ஏராளமான கல்வி ஞானம் மிக்கவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஹீயினுடைய எழுத்தாளர்களில் ஒருவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மரணிச்சிடறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களினுடைய ஆட்சி காலம். இப்போ யமாமா போர் அப்படிங்கிற ஒரு போர் ஒன்று நடக்கிறது. அந்த போரில் ஏராளமான ஷஹீதுகள் ஆக்கப்படுகிறார்கள், ஏராளமான சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதில் கொல்லப்பட்ட பல பேர் எப்படின்னா திருமறை குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடம் செய்தவர்கள். இப்போ ஒரு யோசனை ஒன்று கிளம்புகிறது. என்ன யோசனைனா, திருமறை குர்ஆனை மரணமிட்டவர்கள் பல பேர் கொல்லப்படுறாங்க, இதனால் திருமறை குர்ஆன் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற காரணத்தினால் நம்ம திருமறை குர்ஆனை ஒன்று சேர்ப்போம் என்கின்ற முடிவிற்கு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வருகிறது, ஆட்சி அதிகாரிகள் வருகிறார்கள். இதற்கான பொறுப்பாக ஒரு இளைஞரை நியமிக்கிறார்கள். அவர்தான் ஸெய்த் பின் சாபித். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த ஷாபுன் ஆக்கில், நீங்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு இளைஞராக இருக்கிறீர்கள், நபிகள் நாயகம் அவர்களினுடைய குர்ஆனை நீங்கள் ஒன்று சேருங்கள். அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அவரினுடைய இளமை பருவத்தை, அவரினுடைய அறிவை, ஆற்றலை அனைத்தையும் திருமறை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக அவர் பாடுபடுகிறார். இன்றைய காலத்தில் இருக்க மாதிரி குர்ஆன் அப்போ இல்லை. இப்போ நம்ம நினச்சோம்னா ஃபோனில் இப்படி 2 கிளிக் பண்ணோம்னா குர்ஆனுடைய ஆப் வந்துடும். அல்-ஃபாத்திஹால இருந்து கடைசி சூரா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா ஒரே கிதாபாக இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி கிடையாது. திருமறை குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி கிடந்தது. ஒரு சில மக்கள் ஒரு சில ஓடுகளில் எழுதி வைத்திருப்பார்கள், ஒரு சில தோள்களை பதப்படுத்தி அதில் எழுதி வச்சிருப்பாங்க, நீண்ட எலும்புகள் அதில் எழுதி வச்சிருப்பாங்க திருமறை குர்ஆன். இவர் என்ன செய்கிறார்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். எந்தெந்த ஊரில் யார் யாரெல்லாம் குர்ஆனினுடைய பிரதி வச்சிருக்கிறாங்களோ எல்லாரையும் போய் பார்க்கிறார். எல்லாரிடத்திலிருந்தும் அந்த திருமறை குர்ஆனை ஒன்று சேர்க்கிறார். ஒரு சில மக்கள் மனப்பாடம் வைத்திருக்கிறார்கள், அதையும் கேட்டு எழுதி கொள்கிறார். எல்லாத்தையும் எழுதி ஒரே குர்ஆனாக தொகுத்தவர் ஒரு இளைஞர். அவரினுடைய அறிவும் ஆற்றலும் இளமை பருவம் என்கின்ற அருட்கொடை திருமறை குர்ஆனை தொகுப்பதில் இருந்தது. இறுதியாக அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, ஃபவல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், லவ் கல்லஃபனி அலா நக்லி ஜபலின் மினல் ஜிபால், அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் என்னை வந்து திருமறை குர்ஆனை ஒன்று சேர்க்க சொன்னார்கள். அவர்கள் ஒருவேளை ஒரு மலையை புரட்டி வேற இடத்துல வைப்பான்னு சொல்லி இருந்தா மா கான அஸ்கல அலைய, அது எனக்கு சிரமமா இருந்திருக்காது. இங்கே ஒரு மலை இருக்குது, மிகப்பெரிய ஒரு மலை, இந்த மலையை பேத்தி எடுத்து பக்கத்து தெருவில் வச்சிருப்பான்னு அவங்க சொல்லியிருந்தா அது எனக்கு சுலபமாக இருந்திருக்கும். திருமறை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு நான் அவ்வளவு சிரமப்பட்டேன் என்கிறார். இதே நபித்தோழர் நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நபி அவர்கள் ஸெய்த் பின் சாபித் அவர்களை அழைக்கிறார்கள். ஸெய்த் பின் சாபித் வரார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம யூதர்களினுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அரபிகள் தெரிந்த மக்கள், யூதர்களினுடைய மொழி தெரியாது, யூதர்களினுடைய மொழியை நம்ம கற்றுக்கணும்.
ஏன்னா யூதர்களுக்கு நம்ம கடிதம் எழுதி அனுப்பும் பொழுது, ஏராளமான நாட்டு மன்னர்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பும் பொழுது நம்ம யூதர்களினுடைய மொழியில எழுதணும். அதற்கு நம்ம இடத்துல எழுத்தாளர்கள் கிடையாது. நம்ம ஒரு யூதரை கூப்பிட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன எழுதுறாரு, அவர் எழுதுறது சரியா தப்பா, இதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால யூதர்களினுடைய மொழியை நம்ம கற்றுக்கணும். ஸெய்த் இப்னு சாபித் புறப்பட்டு செல்கிறார். எண்ணி 15 நாட்கள் 2 வாரத்திற்குள்ளாக யூதர்களினுடைய மொழியை முழுவதுமாக கற்றுக்கொள்கிறார். எழுதவும் கற்றுக்கொள்கிறார், படிக்கவும் கற்றுக்கொள்கிறார். அதோடு நபி அவர்களிடத்தில் திரும்ப வருகிறார். யூதர்களினுடைய மொழியை கற்றுக்கொண்டேன். ஒரு இளைஞர் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இறைவனினுடைய நேசத்தை பெறுகிறார்களா, இறைவனினுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்களா? நம்முடைய இளம் பருவம் என்பது மிகப்பெரிய அருள்மிக்க ஒரு பருவம். நாளை மறுமை நாளிலே இறைவன் கேள்வி கேட்பான். நாளை மறுமை நாளில் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படும். இளமை என்கின்ற அருட்கொடையை கொடுத்தேனே, அதில் எவ்வளவு அறிவை நான் உனக்கு கொடுத்திருந்தேன், ஆற்றலை உனக்கு கொடுத்திருந்தேன். அந்த அறிவையும் ஆற்றலையும் எந்த பாதையில் செலவழித்தாய்? என்னை நோக்கி விரைந்து வந்தாயா அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடினாயா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலைமையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்தில் ஒரு 70 சஹாபாக்கள் இருந்தார்கள், இளம் வயது சஹாபாக்கள். இவர்களினுடைய பணி எப்படி தெரியுமா? இரவு நேரம் முழுக்க திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இதான் இவர்களினுடைய பணி. இரவு நேரம் முழுக்க திருமறை குர்ஆனை ஓதுறது. பகலாயிருச்சு அப்படின்னா விறகு வெட்ட போயிடுவாங்க. விறகு வெட்டி விறகு வெட்டுவதிலிருந்து வந்த லாபத்தை எடுத்து திண்ணை தோழர்களுக்கு தர்மம் செய்வார்கள். தங்களினுடைய வாழ்நாள் முழுக்க நன்மை தான். இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இளைஞர்கள். பகல் நேரம் ஆகிவிட்டால் விறகு வெட்டி வந்து மக்களுக்கு தான தர்மத்தில் ஈடுபடுவார்கள். இப்படி நபியவர்கள் காலத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள். இன்றைய காலத்து இளைஞர்களும் இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே கண் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்கு கண் விழித்துக்கிட்டு இருக்கிறாங்க? நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தோம்னா இரவு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களே, பைக் எடுத்துக்கிட்டு ஏரியாவாக சுற்றுறது. ஏரியாவாக கிடையாது, ஊராக சுற்றுறது. இங்கேருந்து பைபாஸில் கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகிறது. 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன முக்கியமான வேலையாக போனீங்க? டீ குடிக்க போனோம். டீ குடிப்பதற்காக இரவு நேரங்களில் 1 மணி 2 மணி அளவில் அப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு கத்தி கொண்டு தங்களினுடைய எல்லா விதமான சேட்டைகளையும் செய்து கொண்டு இங்கிருந்து அப்படியே அராத்தை போன்று கிளம்பி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான இளைஞர்களினுடைய நிலை இருக்கிறது. இரவு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா கூட்டமா ஒரு இடத்துல போய் கும்பலாக அமர்ந்து கொண்டு எல்லாரும் போன்ல கேம் விளையாட வேண்டியது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்கின்ற கேம். அந்த கேம் எல்லாம் தடை செஞ்சிருந்தாலும் மீண்டும் அவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து கொண்டு அவனை சொல்றா இவனை சொல்றா. இதிலேயே இவர்களினுடைய இளமை பருவம் வீணாக சென்று விடுகிறது. யோசித்து பாருங்கள், இளமை பருவத்தை என்ற அளவுக்கு நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று. நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த நரகத்தில் வந்து இப்படி வேதனை அனுபவிக்கிறீங்களப்பா, இவ்வளவு கடுமையான துன்பத்திற்கு ஆளாகிறீர்களே, அப்படி நீங்க பூமியில வாழும் போது என்ன தீமையை செஞ்சீங்க, என்ன தீமையை செஞ்சுட்டு இந்த சக்கரங்கிற நரகத்துக்கு வந்தீங்க? அவர்கள் பல பதில்களை சொல்லுவார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய பதில், குன்னா நகூலு மஅல் ஹாலியின், நாங்கள் வீணர்களோடு சேர்ந்து வீணிலே நாங்கள் மூழ்கினோம், வீணான காரியத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இந்த வாசகம் பொருந்தும். எவ்வளவு நேரத்தை வீண்விரயமாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய இளமை பருவத்தையே வீண்விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். நன்மைகள் செய்வதற்கு நமக்கு காலம் போதுமான அளவிற்கு கிடையாது. அதை நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா காலம் போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொல்றோம்? நபி அவர்கள் மறுமை நாளை குறித்து ஒரு சில அறிவிப்புகளை செய்தார்கள், சிறிய அறிவிப்புகள். அதில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நபி அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரப ஸமான், காலம் சுருங்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, காலம் என்பது சுருங்கி போய்விடும், அது நிகழ்ந்தால்தான் மறுமை நாள் ஏற்படும். எப்படி சுருங்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதகூனு ஸனத்து கஷ்ஷஹர், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று சுருங்கி போய்விடும். ஒரு வருடம் ஓடி இருக்கும், 365 நாள் ஓடி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா அது உணர்ச்சியாக இருக்கும்? நீங்கள் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க? ஏதோ 30 நாள் போன மாதிரி இருக்கும். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று சுருங்கி போய்விடும். ஓ ஷஹரு கல் ஜும்ஆ, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று சுருங்கி போய்விடும். ஒல் ஜும்ஆத்து கல் யௌம், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சுருங்கி போய்விடும். ஒல் யௌமு கஷா கஸா, ஒரு நாள் என்பது 1 மணி நேரத்தை போன்று சுருங்கி போய்விடும்.
ஒரு நாள் போயிருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், காலையில் இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தோம்னா மணி 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருக்குது, 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நேரம் இவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. நபி அவர்களினுடைய முன்னறிவிப்பு இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் பேசியிருப்போம், இப்போதான் பையனை போய் 9th சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பப்ளிக் எக்ஸாம் எழுத போயிட்டான். இப்போதான் பையன் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வளர்ந்து நடந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போதான் தீபாவளி முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பொங்கல் முடிஞ்சிருச்சு. போன பெருநா முடிஞ்ச மாதிரி இருக்கு, மறு பெருநா வந்துருச்சு. எத்தனை பேர் பேசியிருப்போம். அந்த அளவிற்கு காலம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 1 வருடம் போயிருந்தாலும் 1 மாதம் மாதிரி போயிடும். ஒட்டுமொத்த வாழ்நாளே இவ்வளோ வேகமாக போகுது. இளமை பருவம் என்பது குறிப்பிட்ட காலம். அந்த காலம் விரைவாக முடிஞ்சிருச்சுன்னா நமக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காது. நமக்கான இந்த இளமை பருவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் ஆற்றலையும் அறிவையும் இறைவனினுடைய அன்பை பெறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் என்ன செய்வானா, பூமியில் இருக்கக்கூடிய மக்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அதில் ஏதாவது ஒரு மனிதன் இறைவனுக்கு பிடித்த காரியத்தை செய்து அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, ஜிப்ரீல் அவர்களை அழைப்பான். இதா அஹப்பல்லாஹு அப்தன், இறைவன் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் ஃபனாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை இறைவன் அழைப்பான். அல்லாஹ் அழைச்சு ஜிப்ரீல் இடத்தில் சொல்லுவானா, ஜிப்ரீலே இன்னீல உஹிப்பு ஃபுலானன், நான் இந்த மனிதரை, உலகத்தில் வாழக்கூடிய தொண்டியில வாழ்ற இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். ஃபஅஹிப்பஹு, அவரை நீயும் நேசி. அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்களுக்கு கட்டளையிடுவானாம். இறைவனினுடைய நேசம் கிடைத்தது மாத்திரமின்றி வானவர்களினுடைய தலைவரான ஜிப்ரீல் அவர்களையும் இறைவன் நேசிக்க சொல்லுவான். அவர் உடனே கட்டளை கட்டுப்பட்டு ஜிப்ரீல் அவர்கள் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். அதோடு நிற்காது, ஜிப்ரீல் அவர்கள் வானுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களிடத்திலும் சென்று சொல்லுவாராம், யா அஹ்ல ஸமா, வானவர்களே, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், இறைவன் இந்த மனிதரை நேசிக்கிறான், இறைவன் என்னை நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மக்களும் நேசிப்பார்கள். பூமியில் உள்ள மக்களினுடைய நேசத்தை பெறுவதெல்லாம் அவசியமே கிடையாது, அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறணும். இதை சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க, இதா அபுகலல்லாஹு அப்தன், அதே மாதிரி பூமியில் வாழ்கிற மக்கள் யாராவது இறைவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விடுவார்கள், இறைவனினுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள். இறைவன் என்ன செய்வானாம், ஜிப்ரீல் அவர்களை அழைத்து சொல்லுவானாம், இன்னி உபகிலு அப்தன், நான் இந்த மனிதரை நான் வெறுக்கிறேன், நான் கோபம் கொள்கிறேன். அவர் மீது நீயும் கோபம் கொள், அவரை நீயும் வெறுத்து விடு. ஜிப்ரீல் அவர்களும் வெறுப்பார்கள். ஜிப்ரீல் அவர்கள் சென்று எல்லா வானவர்களிடத்திலும் சொல்லுவார்கள், ஒட்டுமொத்த வானவர்களும் நம்மை வெறுத்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள், நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கை இறைவனினுடைய நேசத்தின் மீது அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நேசத்தை எத்தனை இளைஞர்கள் பெற்றிருப்பார்கள். நம்முடைய வீடுகளிலும் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள்? இறைவனினுடைய அன்பை நேசத்தை பெற்ற மக்களாக இருக்கிறார்களா, அல்லது இறைவனினுடைய கோபத்திற்குரிய செயல்களை செய்பவர்களாக இருக்கிறார்களா? நாளை மறுமை நாளிலே இறைவனினுடைய அர்ஷினுடைய நிழல் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான சாராரில் ஒரு சாரார், இளமை பருவத்திற்கென்றே இறைவன் இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறான். ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, இறைவனினுடைய இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த ஒவ்வொரு இளைஞர்களும் நாளை மறுமை நாளில் யாருக்கும் நிழல் இல்லாத சூழலில் அவர்கள் அர்ஷினுடைய நிழலிலே சுகபோகமாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். நாம் அனைவரும் அதிகமாக நன்மைகளை செய்து இறைவனினுடைய நேசத்தை பெறுவதற்கு தகுதியான ஒரு பருவமாக இருக்கிறது. ஆக இந்த பருவத்தை நாம் வீணாக்கி விடாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலும் சரி, எல்லா இளைஞர்களிடத்திலும் இந்த மார்க்க தகவல்களை எடுத்து சொல்லி இறைவனினுடைய நேசத்தையும் அன்பையும் பெறக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக உலக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.